24/6/2025 மயிலாடுதுறை மாவட்டத்தில் நீடூர் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு நேற்று மதியம் ஒரு 2 மணி அளவில் ஒரு பைக்கில் பல்சர் பைக்கில் 2 பேர் வந்து மதுசாகு பக்கத்தில் வந்து ஒரு நபரை வந்து இஸ்லாமிய நபரை வந்து ரொம்ப கொடூரமாக வந்து குலவெறி தாக்குதல் நடத்தினாங்க. அந்த குலவெறி தாக்குதலில் வந்து சகோதரர் ஹாலிக்குங்கிறவர் காலையில் 3 மணி அளவில் இறந்து போயிடுறாரு. இது சம்பந்தமாக காவல்துறையிட்ட நம்ம வந்து காலையில் இது மாதிரி இறந்துட்டார் சார் சொல்லிட்டு ஒரு 4:30க்கு நான் வந்து பேசும்போது நாங்கள் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பிடிச்சிருவோம், நீங்கள் ஒன்றும் இது சம்மந்தமாக எதுவுமே நீங்கள் அடுத்த நாள் இதுக்கு மூவ்மெண்ட் போனால் கன்ஃபார்ம் பிடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. 7, 8வது 8, 10வது 12வது இப்படியே போயிட்டு இருக்க வசல்ல அக்யூஸ்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம், பட் பிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அக்யூஸ்டை பிடிச்ச பிறகு தான் நாங்கள் என்ன இது சம்மந்தமாக நாங்கள் அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுவோம் நான் கேட்கும் போது இல்லை நாங்கள் பிடிச்சிருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறோம். இது வரைக்கும் அக்யூஸ்ட் வந்து பிடிக்கப்படல. என்ன காரணத்துக்காக படுகொலை செஞ்சாருன்னு தெரியல. இங்கே சமூகம் ரொம்ப பதட்ட நிலையில் இருக்கிறதுனால இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக காவல்துறையானது கவனம் கூர்ந்து உடனடியாக அந்த கொலை குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைக்கணும், அதிகபட்ச தண்டனை வழங்கணுங்கிறத நாங்கள் ஜமாத் ரீதியாக இன்னைக்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டோம். லொஹருக்கு பின்னாடி ஜமாத் கூட்டம் போட்டீங்களா பெரிய பிள்ளையாசல்ல? அங்க என்ன பேசுறீங்க? லொஹருக்கு பின்னாடி இதுதான் பேசணும். டைம் கேட்டாங்க, நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து சீக்கிரம் குற்றவாளி வந்து பிடிச்சிருவோம் சொல்லிட்டு ஒரு டைம் கேட்டாங்க. அவங்க டைம் நம்ம வந்து கோரிக்கை எடுத்துட்டு அடிப்படையில் நம்ம வந்து மகரிப் வரையும் வெயிட் பண்றோம். அது வரைக்கும் மக்களை வந்து அசம்பிள் பண்றோம். மகரிப் வரையும் நம்ம மக்களை வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். இது முழுக்க இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாகவும் பாபா நகர், நீடூர், நெய்வாசல் ஜமாத்தார்கள் எல்லாம் இணைந்து இதை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த சாலை. ஓகே, நன்றி சார். அஸ்ஸலாமு அலைக்கும். கைது செய் ஆலிக்கை படுகொலை செய்த கூலி படையை கைது செய் உடனடியாக கைது செய் தமிழக அரசு பாதுகாப்பு வழங்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கு கைது செய் ஆலிக்கை படுகொலை செய்த கூலி படையை கைது செய். தமிழக அரசு காவல்துறையை உடனடியாக கைது செய். விட மாட்டோம் படுகொலை செய்த கூலி படையை விட மாட்டோம். கைது செய் உடனடியாக கைது செய். ஆலிக்கை படுகொலை செய்த கூலி படையை